Hello friends, TRB certificate verification electrical engineering students வந்து நேற்று கூப்பிட்டுருந்தாங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு சில செலக்ட் ஆகிருந்தாங்க இல்லையா, அதில் சும்மா எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்குறதுக்காக நம்மளும் அங்கே போயிருந்தோம். அப்போது ஒரு சில சர்ப்ரைசிங் திங்ஸ்லாம் நடந்தது. நம்ம ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப்லைனில் கிளாஸஸ் அட்டன் பண்ண ஒரு சிலர் வந்து அங்கே மெரிட்டில் செலக்ட் ஆனாங்க. அப்புறம் ரிமைனிங் செகண்ட் பேட்ச் தேர்ட் பேட்ச்லாம் வந்துருந்தாங்க. எல்லாரையும் பார்த்தேன். அதில் பார்க்கும்போது ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் பேசும்போது அவங்க இவ்வளோ நாள் வந்து கண்டினியூஸாக ப்ரிப்ரேஷனில் இருந்திருக்காங்க, இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸையும் தாண்டி அப்படிங்கிறது தான் எனக்கு கண்டிப்பாக இதெல்லாம் வந்து ஒரு சில இந்த மாதிரி விஷயங்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவே நான் இது பண்ணேன். அவன் கிட்டத்தட்ட 5 இயர்ஸாக படிச்சிருக்கான். 2017 கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கான் என்கிட்ட. பண்ணிவிட்டு கிளாஸஸ் எல்லாம் நடத்தி முடிச்சதுக்கப்புறம் அந்த நோட்ஸை வச்சுக்கிட்டு ஃபேமிலியில் வந்து மணி ப்ராப்ளம் அதிகமானதால் வேலைக்கு போயிட்டு நடுவில் கொஞ்ச நாள் படிக்க முடியாமல் நைட் ஷிஃப்ட்டு டே ஷிஃப்ட்லாம் பண்ணி இப்போ டிஆர்பி எக்ஸாம் வந்ததுக்கப்புறம் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி அவனோட ப்ரிப்ரேஷன் அகைன் ஸ்டார்ட் பண்ணி டே அண்ட் நைட்டாக அந்த ஒர்க்கிங் ஹவர்ஸில் கூட நடுவில் கிடைக்கிற டைம் லஞ்ச் பிரேக்கு ஷார்ட் பிரேக்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையும் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி நைட்டில் ஒரு 3 to 4 hours தான் மேக்ஸிமம் தூங்கியிருக்கான். ஒரு 6-7 மாதம் வந்து எஃபர்ட் போட்டு திரும்ப எல்லாத்தையும் ரீகலெக்ட் பண்ணி அவ்வளோ எஃபர்ட் போட்டு டெடிகேஷனாக வந்து பண்ணதால் அவன் அந்த மெரிட் லிஸ்ட்டில் செலக்ட் ஆனேன். அப்படி அதுவே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா இவ்வளோ தூரம் வந்ததே வந்து பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி அவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்கான் அப்படிங்கிறதே வந்து ஒரு பெரிய விஷயம் தானே. இந்த மாதிரி நம்ம எவ்வளோ பேர் வந்து இதெல்லாம் நீங்கள் பண்ணீங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 80 பேருக்கு மேலே 100 வந்து கிராஸ் பண்ணி இப்போ 1 or 2 மார்க்ஸில் மிஸ் பண்ணவங்க இருக்காங்க. எல்லாருக்கிட்டையும் ஒரு ரீசன் இருக்குது. என்ன அப்படின்னா, பண்ண முடியல சார், இர்ரெகுலாரிட்டி, ஃபேமிலியில் இருந்த ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளம் மேனேஜ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு விஷயம் சொல்கிறேன். ஒரு பிஹெச்டி முடித்த மேம், அவங்களும் வந்து ஆஃப்லைன் கிளாஸ், அவங்க செகண்ட் பேட்சில் வந்திருந்தாங்க. அவங்கள நான் உள்ளே பார்த்த உடனே அங்கேயே வந்து ஒரு சர்ப்ரைசிங் தான். அவங்க திரும்ப வந்து வெளியில் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து ஈவினிங் பேசும்போது ஷேர் பண்ணாங்க ஒரு சில விஷயங்களை. இந்த மாதிரி ஃபேமிலியில் வந்து நிறைய ப்ராப்ளம் இருந்தது, பேபி கூட இருந்தது, அதையும் தாண்டி வந்து அவங்க எஃபர்ட் போட்டிருக்காங்க. நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் எக்ஸாமுக்கு வந்து படிச்சிருக்காங்க. நைட்டில் வந்து குழந்தைய தூங்கினதுக்கப்புறம் டே டைம்லேயுமே வந்து எப்போலாம் வந்து டைம் கிடைக்குதோ அந்தந்த டைம்லாம் வந்து அவங்களும் அதே மாதிரி தான் எஃபர்ட் போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட அவங்களாம் வந்து 5 to 6 இயர்ஸாக வந்து இந்த இதில் இருக்காங்க. கண்டினியூஸாக படிச்சுருந்தாங்க. எப்போலாம் டைம் கிடைக்குது அப்போலாம் நடுவில் டச் விட்டுருக்காங்க. பட் இப்போது அவங்களும் வந்து ஒரு 8 to 10 months வந்து கண்டினியூஸாக வந்து எஃபர்ட் போட்டு தான் அந்த இதை வாங்கியிருக்காங்க. என்ன அப்படின்னா, ஒரு விஷயம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதை கண்டினியூஸாக பண்ணணும். இப்போ நம்ம பேட்ச் ஆரம்பிச்சிருக்கோம், 15ஆம் தேதி கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொன்னேன். அதே மாதிரி நானும் வந்து என்ன அப்படின்னா, இந்த முறை வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் ஸ்டாப் பண்ணிட்டேன். லாஸ்ட் டைம் வந்து நான் ஒரு சின்ன மிஸ்டேக் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, இப்போ ஆஃப்லைனில் நடத்தின மாதிரி ஆன்லைன்லேயும் நம்ம நடத்தி முடிச்சாச்சு, டெஸ்ட் வச்சோம், ப்ராக்டிஸ் கொஸ்டின் கொடுத்தோம். அதுக்கப்புறம் அவங்க வந்து கண்டினியூஸாக அந்த ரிவிஷன்லாம் பண்ணி கொண்டு வந்துடுவாங்க அப்படிங்கிறத நினச்சிட்டு நம்ம விட்டுட்டோம். இவங்க எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா, படித்தாங்க, டெஸ்ட் எழுதினாங்க, ப்ராக்டிஸ் பண்ணாங்க, அதுக்கப்புறம் கேப் விட்டாச்சு. திடீர்னு எக்ஸாம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் எடுத்து படித்தா எப்படி வரும்? இதாவது நம்ம செமஸ்டர் எக்ஸாம்ஸ்லாம் யூஸ்வலாக எப்படி படிப்போம்னு தெரியும், ஒரு நாள் 2 நாள். ஆனால் வந்து ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அந்த சப்ஜெக்டை மெமரைஸ் பண்ணுறது, அதையும் தாண்டி எந்த அளவுக்கு வந்து நம்ம கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு கான்செப்டையும். கொஷின்ஸ் ரொம்ப பேசிக்காக இருக்கும், பட் அதுக்கு நம்ம கான்செப்ட் எல்லாமே கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா. இல்லாட்டி டவுட்ஸ்லேயே வந்து டைலமா வந்துடும், இதுவா அதுவா அந்த மாதிரி ஆப்ஷன்ஸில் வந்து நம்ம எதுனே தெரியாமல் வந்து தப்பாக ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஈவன் நம்ம அதை படிச்சிருந்தாலுமே கேப் விடும்போது என்ன ஆகும் அப்படின்னா, மைண்ட் எல்லாத்தையும் கொலாப்ஸ் பண்ணி வச்சிடும். அந்த ப்ராப்ளத்தால் தான் எல்லாருமே மிஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ அதனால தான் வந்து இந்த டைமே வந்து நான் பேட்ச் ஆரம்பிக்கும் போது நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக் எல்லாரையும் கலெக்ட் பண்ணேன். நேற்று நான் பேசும்போதே வந்து என்ன அப்படின்னா, நேற்று நான் வந்ததுக்கப்புறம் கூட யாரெல்லாம் வந்து நம்ம மீட் பண்ணமோ எல்லார்ட்டையும் வந்து திரும்ப நான் வந்து ஒரு இது மாதிரி அரேஞ்ச் பண்ணி எல்லார்ட்டையும் பேசிட்டு இருந்தப்ப எல்லாரும் ஒரு சஜஷன் என்ன கொடுத்தாங்க அப்படின்னா, சார் தயவுசெய்து இந்த ரெக்கார்டிங் ஆப்ஷன் கொடுக்காதீங்க. ஏன்னா யூடியூப்பில் அது ஆல்ரெடி இந்த மாதிரி கொடுத்து தான் வந்து எல்லாருமே வந்து இப்போ ஒரு நல்ல லவ்ஸியாக வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு அந்தளவுக்கு வந்து டெடிகேஷன் வந்து வரலை. டிஆர்பியில் செலக்ட் பண்ண கேண்டிடேட்ஸ்லாம் கூட சீக்கிரமாக வந்து நான் உங்ககிட்ட பேச வைக்கிறேன். ஆனால் அவங்க எல்லாருமே வந்து இன்னும் ஏதாவது பெருசாக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதில் இருக்காங்க. அவங்க செலக்ட் ஆகி ஃபைனலிஸ்ட் வந்ததுக்கப்புறம் ஜாயினிங் லெட்டர் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து அவங்களாம் பேசுவாங்க. இப்போ டைம் இருக்கும்போது நான் அவங்க எல்லாரையுமே பேச சொல்கிறேன். நீங்கள் வந்து கிளாஸஸ் வந்து இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்க கிளாஸஸ் வந்து 4 to 6 நான் போட்டிருக்கேன். ரொம்ப ஃபில்டர் அவுட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 45 பேருக்கு மேலே நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன். நீங்களாக கூட இருக்கலாம், அந்த வீடியோ பார்க்குறவங்களோட இருக்கலாம். ஐ எம் ரியலி சாரி ஃபார் தி இன்கன்வீனியன்ஸ். ஏன்னா நீங்கள் ரெக்கார்டிங் ஆப்ஷன் திரும்ப வந்து கேட்கும்போது என்ன ஆகுதுன்னா, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் சிச்சுவேஷன் சார், அந்த டைமில் அட்டன் பண்ண முடியாது. பட் நான் எல்லாத்தையும் வந்து கன்சாலிடேட் பண்ணி தான் வந்து 4 to 6 அப்படிங்கிற டைமில் மோஸ்ட்லி வந்து யாராக இருந்தாலுமே வேலை செய்ய மாட்டீங்க, உங்களால் அட்ஜஸ்ட் பண்ணி அட்டன் பண்ண முடியும் மார்னிங் அப்படின்றதான் அந்த டைம் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம். அந்த டைமே கன்வீனியன்ட்டாக இல்லை, எங்களுக்கு ரெக்கார்டிங் ஆப்ஷன் வேணும் அப்படின்ற ஆப்ஷனுக்கு போகும்போது தான் என்னால் அதை பண்ண முடியாமல் வருது. ஏன்னா
இந்த டைம் அட்லீஸ்ட் இந்த 6 மந்த் வந்து உங்களுக்கு பிடிச்சி கூடயே உட்கார வச்சு அடுத்த ஒரு எக்ஸாம்ஸ் ஏதாச்சும் ஒரு எக்ஸாமில் வந்து உங்களுக்கு கிளியர் பண்ண வச்சிடும். இட் மேபி என்எல்சியாக இருக்கலாம், இல்லை ஹெச்பிசிஎஸ்சி, இல்லை எஸ்எஸ்சிஜி, இல்லை கேட்டாக இருக்கலாம், பார்க்காக இருக்கலாம், இல்லை டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருக்கலாம், இல்லை டிஆர்பி பாலிடெக்னிக் லெக்சர், இல்லை டிஎன்பிஎஸ்சி, ஏஇ, வாட் எவர் ஏதாச்சும் ஒரு ஜாபுக்குள்ளே நீங்கள் போயிடணும் இந்த முறை. அதனால தான் வந்து ரொம்ப ஃபில்டர் அவுட் பண்ணி இந்த டைமிங்குள்ளே நான் வர முடியும் சார், என்னால் பண்ண முடியும் அப்படிங்கிறவங்களும் நான் ரொம்ப பெருசாலாம் கேட்கல யாரையும். ஓகே படிக்கணும் சார், கண்டிப்பாக நான் பண்ணுவேன், இந்த 2 ஹவர்ஸ் ஆச்சு என்னால் டெடிக்கேஷனோடு இருக்க முடியும் அப்படின்ட்டு அந்த வேர்ட்ஸை கொடுத்தவங்கன்னா டேரெக்டாக வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஃபீ கன்செஷன் வந்து ஒரு சிலர் கேட்டு அதை பே பண்ண முடியாமல் ஒரு சிலர் வந்து இன்னும் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்கன்றது எனக்கு தெரியும். இன்னும் 30,000 நான் போட்டதுக்கான ரீசன் வந்து முன்னாடியே நான் சொல்லியிருப்பேன் இல்லையா, கிளாஸஸ் வந்து என்னென்னா முன்னாடி மணி வந்து ரொம்ப கம்மியாக வந்து நம்ம கொடுக்கும்போது இவ்வளோ எஃபர்ட் போட்டு நம்ம கிளாஸ் நடத்தி வந்து அதோட ஒர்த்தை வந்து உங்களுக்கு புரியாமல் போயிட்டு, நான் ஒரு டைமும் சொல்லியிருக்கேன், இந்த இன்ஸ்டியூட் வந்து ஸ்டார்ட் பண்ணது வந்து நான் வந்து ஒரு 70,000 80,000 வச்சு பெருசாக ஒரு இன்ஸ்டியூட் இங்கே கட்டி பில்டிங்லாம் கட்டி கோச்சிங்கே பண்ணணும் அப்படிங்கிற இன்டென்ஷனில் அதை நான் பண்ணலை. எனக்கு மைண்டில் இருக்குது கண்டிப்பாக வந்து டீச்சிங் கண்டினியூ பண்ணணும். நம்ம முக்கியமாக வந்து நம்ம ஒரு டைமுமே இங்கிலீஷ்லலாம் ஃபுல்லாக நடத்தாமல் தமிழ்லாம் கண்டென்ட் டெலிவரி பண்ணுறது உங்கள் எல்லாருக்கும் கொஞ்சம், ஏன்னா நான் அங்கேருந்து வந்தவன் அதே பேக்ரவுண்டில் தான் நம்ம இன்னும் ஸ்டில் ஐம் ஆல்சோ ஸ்ட்ரகிளிங். இந்தியா லெவலில் பெருசாலும் நம்ம ஒன்றும் ரீச் ஆகலை. பட் நம்ம இது வரைக்கும் கிடைச்ச ஒரு விஷயங்களை வந்து உங்களுக்கு ஃபீட் பண்ணால் நீங்களும் வந்து அதுலேருந்து வெளியில் வரலாம், நம்மள மாதிரி இருக்கவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுது. மணி கம்மியாக கொடுத்தா வந்து அது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இதே வந்து ஒரு 60,000 70,000 நீங்கள் பே பண்ணிங்கன்னா ஓகே இவ்வளோ காசு கட்டியிருக்கோம், அந்த காசுக்காக வச்சு படிக்கணும், அந்த இன்டென்ஷன் வரும் இல்லையா. அதனால தான் 15க்கு அப்புறம் ஜாயின் பண்ணுற யாராக இருந்தாலும் 30,000 பே பண்ணி தான் ஆகணும். அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சமாச்சும் அந்த ஒர்த்து புரியும் அப்படின்றத தான் அதை நான் கொண்டு வந்தது முக்கியமாக. பட் அதையும் தாண்டி ஒரு சில ரெக்வஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்க, ஐ கேன் டூ சம்திங், உங்களால் வந்து 4 to 6 கண்டிப்பாக என்னால் அட்டன் பண்ண முடியும் சார் அப்படின்னா அடுத்த ஒரு 1 or 2 டேஸ்க்குள்ளே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுக்கப்புறம் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் க்ளோஸ் பண்ணிவிடுவோம். ஏன்னா கிளாஸஸ் வந்து என்னால் ஃபர்தராக வந்து ஃப்ளோவில் கொண்டு போக முடியாது. நீங்கள் வந்து எப்போ வேணாலும் ஜாயின் பண்ணுற மாதிரி வந்துச்சுன்னா உங்களுக்கு தான் அது ப்ராப்ளம் ஆகும். வரவங்க கண்டிப்பாக அந்த மாதிரி ஜாப் போகணும் அப்படின்ற இன்டென்ஷனில் தான் வந்து நம்ம கொடுக்குறோம். மேக்ஸிமம் வந்து ஒரு 3 to 4 டேஸ்க்குள்ளே, இந்த வீடியோ வரதா இன்றைக்கி வருது நீங்கள் பார்க்குறீங்கன்னா அடுத்த ஒரு 3 to 4 டேஸ்க்குள்ளே வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிறது. மோஸ்ட்லி வந்து 20 to 23 ஜூலை அதுக்குள்ளே ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா we can do something better. ஸோ பேமெண்ட் வந்து 30,000 வந்து நம்ம குறைச்சிக்கலாம். 15,15,000 நீங்கள் பே பண்ணலாம் 23 வரைக்கும். அதுக்கப்புறம் வந்து எந்த பேமெண்ட்டும் கிடையாது, நோ ரெஜிஸ்ட்ரேஷன், கம்ப்ளீட்டட் வில் பி க்ளோஸ்ட். வரவங்க வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக ரெகுலராக இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ண முடியும் சார். மார்னிங் 4 to 6 கிளாஸ் அட்டன் பண்ணுவேன், அதை தாண்டி நிறைய அசைன்மெண்ட்ஸ் ஒரு சில லெக்சர்ஸ்லாம் நீங்கள் பார்த்துட்டு வரணும், நம்ம நடத்துனது தான் அதெல்லாம் பார்க்கணும், ப்ராக்டிஸ் பண்ணணும், எல்லாத்தையும் ப்ராப்பராக நீங்கள் சப்மிட் பண்ணணும். சப்மிட் பண்ணுறதுக்கான ப்ரூஃப் இருக்கணும், ரெகுலர் அட்டெண்டன்ஸ் இருக்கும். இது எல்லாத்தையும் நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து ஃபாலோ பண்ண முடியும் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்கீங்க அப்படின்னா ஓகே யூ கேன் பே 15,000, நோ இஷ்யூஸ் ஃப்ரம் மை சைட். ஆனால் நான் சொன்ன மாதிரி இப்போ ஒரு சிலர்லாம் பாருங்கள் எவ்வளோ எஃபர்ட் போட்டு அந்த இதுக்கு போயிருக்காங்க அப்படின்ட்டு, அந்த மாதிரி கொஞ்சம் அவ்வளோ டெடிகேஷன் இல்லாட்டியும் ஒரு 5 to 6 ஹவர்ஸ் தூங்கினதுக்கப்புறம் ஒரு 5 to 6 ஹவர்ஸ் படிக்கிறதுக்காக ஸ்பெண்ட் பண்ணலாம். 6 ஹவர்ஸ் தூங்குறீங்கன்னா அட்லீஸ்ட் 6 ஹவர்ஸ் படிக்க முடியும். ஜாபுக்கெல்லாம் போயிட்டு ரிமைனிங் இருக்க டைம்லாம் நீங்கள் எப்படி கிளப் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 4 to 5 ஹவர்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். 24 ஹவர்ஸ் இருக்குது, எப்படி நீங்கள் மேக்ஸிமம் 12 ஹவர்ஸ்க்கு மேலே ஒர்க் பண்ண மாட்டீங்க. ஸோ ரிமைனிங் இருக்க 12 ஹவர்ஸ் வந்து எப்படியா ஸ்டிக் பண்ணி தூங்குறதுக்கு ஒரு 6 ஹவர்ஸ் அதுக்கு ஒதுக்கிட்டு 1 hour மற்ற டைம் எல்லாத்தையும் கொஞ்சம் கிளப் பண்ணி ஒரு 5 to 6 ஹவர்ஸ் வந்து ரெடி பண்ணி நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்த வர எக்ஸாம்ஸில் வந்து உங்களால் நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடியும். நீங்கள் இங்கே வந்து தான் படிக்கணும் அவசியமே கிடையாது. அது நிறைய டைம் சொல்லியிருக்கேன். கோ எனிவேர் தட் யூ வாண்ட், ஈவன் யூ கேன் டேக் செல்ஃப் ஸ்டடி ஆல்சோ. பட் பண்ணுறதை வந்து ப்ராப்பராக ஒழுங்காக உங்களுக்கு நம்ம பண்ணுறோம், நம்ம ஏதாச்சும் வந்து பெருசாக நம்மளோட எபிலிட்டி இவ்வளோ கம்மியாக இருக்காது, நம்ம இதை தாண்டி நம்மளோட பிரைன் வந்து ரொம்ப பெருசு. ஸோ இதை கொஞ்சமாச்சும் யூட்டிலைஸ் பண்ணி ஏதாச்சும் நமக்கு ஒரு பெட்டரான ஒரு விஷயத்தை வந்து நம்ம அமைச்சிக்கணும் அப்படின்ற இதில் வந்து பண்ணிங்கன்னா டெஃபினெட்லி யூ கேன் டூ சம்திங் பெட்டர். ஓகே, ஸோ வெரி ஆல் தி பெஸ்ட் எவ்ரிவன்.